Taste the Daily. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். யாரும் கேட்கல, ஊடகங்கள் கூட விவாதத்தில் வைக்கல. அவங்களுக்கு என்ன, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கிறது யாரும் சரியா இருக்கும், அவங்களுக்கு கவலை இல்லை. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழக மக்களுக்காக என்னைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். செந்தில் பாலாஜி 380 நாளா இன்னைக்கு வரைக்கும் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. 243 நாட்கள் அவர் இலாக்காவிய அமைச்சராக சம்பளம், மக்கள் வரி பணத்தை சம்பளமாக 243 நாள் அரசு சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்தார். இலாக்காவிய அமைச்சராக அவங்க வீட்டுக்கு கவனிப்பு உங்கள் மக்கள் வரிப்பணம் 243 நாள், அவன் டிரைவர் சம்பளம் மக்கள் வரிப்பணம் 243 நாள் கொடுக்கப்பட்டது. நாட்டை எவ்வளவு எடுத்திருக்கிறதா? அப்ப எந்த பிரச்சனையுமே அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. ஒரு நாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வாக்கிங் போனார். யாருங்க? முதலமைச்சர் கூட. ஒரு முதலமைச்சர் வாக்கிங் போகும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன கேட்க வேண்டும்? மருந்து இருக்கிறதா, மாத்திரை இருக்கிறதா, ஊசி இருக்கிறதா, சம்பளம் ஒழுங்கா கொடுக்கிறேன்னு கேட்கல. எந்த கேட்டாரு? நான் உதயநிதி போட்டு நல்லா போயிட்டு இருக்கேன், அதுக்காக மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. சண்டாளங்களா? நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? கவலைப்பட வேண்டாமா? இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு. கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்களே, என்ன மௌனம்? இந்த மௌனம் என்ன? கூட்டணி உறுப்பினர்களே நாளைக்கு மக்களை சந்திக்க வேண்டாமா? மக்களை பற்றி கவலை இல்லையா? கவலை இல்ல. எப்படியும் மக்கள் ஓட்டு போட்டு போறாங்கன்னு. நாடாளுமன்றத்துக்கு போட்டான், சட்டமன்றத்துக்கு போட மாட்டான். தெளிவா இருக்கான். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சியை, தமிழகத்தினுடைய ஒரு உத்வேகமான உண்மையான தமிழகத்தை, மக்களை நேசிக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே 2026 வேண்டாம், அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக அமையும் என்று கூறி வாய்ப்பு தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டு வேண்டுகிறேன். வாழ்க அண்ணாவாதம், வாழ்க எம்ஜிஆர், வாழ்க அண்ணாவின் வெல்லட்டும் வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.